ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 5-6 முந்திரி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய். ஒரு 10 மிளகு. இப்போ இதனால் இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக இருக்குல்ல, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாய் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இப்போ சோம்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வெந்திருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ கிரேவி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். திருப்பி தட்டு எடுத்து மூடி வச்சுருங்க. திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிரேவி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.